ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நீங்கள் எக்ஸல் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் குறித்து தெரிந்து வைத்திருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சின்ன டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்படின்னாலும் கூட உங்களுக்கு இந்த பிவோட் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிவோட் டேபிள் அப்படின்னாவே என்னன்னு தெரியாது, நான் இப்போ தான் எக்ஸல் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிவோட் டேபிள் குறித்து ஏ டு இசட் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே பிவோட் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிவோட் டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குட்டி குட்டியான விஷயங்களை கூட பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு, இனிமேல் வரக்கூடிய வீடியோஸையும் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பிவோட் டேபிள் அப்படிங்கிறது எதற்காக வேண்டும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா இதில் இருந்து ஒரு சம்மரைஸ்டான ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிவோட் டேபிள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த டேட்டா என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரி பிரேக் டவுனில் இருக்கக்கூடிய சேல்ஸ் ரிப்போர்ட். இதில் இருந்து கண்ட்ரி வைஸ் எனக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொன்றா போயிட்டு கால்குலேட் பண்ணி கூட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிவோட் டேபிளை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை என்னால் கெட் பண்ணி சம்மரைஸராக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டை என்னால் பிவோட் டேபிளை யூஸ் பண்ணி கெட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மரைஸ்டான ரிசல்ட்ஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கும் கெட் பண்ணுறதுக்கும் இந்த பிவோட் டேபிள் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிவோட் டேபிளை எப்படி கிரியேட் பண்ணுறது, அடுத்தது இந்த கேள்வி தானே எல்லாருக்கும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் ஆஃப் டேட்டாவில் எல்லா காலம்ஸும் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. தென் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வச்சுட்டு நீங்கள் இன்சர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு பிவோட் டேபிள் அப்படிங்கிறது டேபிள்ஸுக்கு கீழே இருக்கும். அதே மாதிரி பக்கத்துலேயே ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதற்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது இந்த பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இங்கே செலக்ட் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதுக்கு மீனிங் என்னென்னா இந்த டேட்டாவை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இதற்கான மீனிங். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிரும். சப்போஸ் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அதை டேட்டாவையும் இங்கே கவர் பண்ணி இன்க்ளூட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த யூஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு இங்கே மட்டும்தான் டேட்டா இருக்குது. ஸோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே பிவோட் டேபிள் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நியூ ஷீட்டில் வேணுமா இல்லை எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் வேணுமா ஒர்க் ஷீட்டில் வேணுமான்னு கேட்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட்டில் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு நியூ ஷீட் கிரியேட் ஆகும், அதில் பிவோட் டேபிள் வரும். இல்லை எனக்கு இந்த இடத்துல கிரியேட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பிவோட் டேபிள் இந்த இடத்துல கிரியேட் ஆகிரும். பட் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக நியூ ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ ஒரு ஷீட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகிருச்சு. அதே மாதிரி பிவோட் டேபிள் ஆப்ஷனும் இங்கே வந்துருச்சு. சரி, இப்போ பிவோட் டேபிள் ரெடி ஆயிருச்சு. பட் நம்ம இன்னும் வேல்யூஸ் எதையுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரி பிரேக் டவுனில் நமக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் டேபிளை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதே மாதிரி காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃபில்டர் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ட்ரிஸ் அப்படின்னா அதில் ஆஸ்திரேலியாவை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் இல்லை இந்தியாவை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வேல்யூவை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டருக்கு உள்ளே கொண்டு போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டராக இந்த ஆப்ஷன் வரும். இல்லை எனக்கு ரோ வைஸ் தான் கண்ட்ரிஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரோ வைஸ் ரோக்கு கீழே அந்த கண்ட்ரியை ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், எனக்கு சேல்ஸ் ப்ரைஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்களேன், ஜஸ்ட்டு இந்த சேல்ஸ் ப்ரைஸை ட்ராக் பண்ணி நீங்கள் இங்கே கொண்டு போடலாம். ஸோ இந்த பிவோட் டேபிளோட பியூட்டி என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்பர் வேல்யூஸை இப்படி டிக் பண்ணிங்கனாவே போதும், அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூஸுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆயிரும். சப்போஸ் ஒரு சில நேரத்தில் நீங்கள் பிளாங்க் டேட்டா ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே இப்படி லிஸ்ட் ஆகும். அப்படி லிஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம், ஜஸ்ட்டு இதை இப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போயிருங்க.
கொண்டு போயிட்டு உங்களுக்கு சம் அப்படின்னு சொல்லிட்டு வரல அப்படின்னா இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. இதில் வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக வந்து சில சமயத்தில் செட் ஆயிரும். அதை சம் அப்படிங்கிறத மாற்றிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதே வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஆவரேஜ் அப்படிங்கிறத வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆவரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்படியும் வந்து செஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மறுபடியும் சம் அப்படிங்கிறதுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ உங்களுக்கு காலம் வைஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்பிளிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரியை வந்து நான் காலம் வைஸ் கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி காலம் வைஸ் வந்து கொண்டு போக முடியும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ட்ராக் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டை ஆட் பண்ணணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இப்போது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகலாம். இங்கே டேட் அப்படிங்கிறது இருக்குது. டேட்டை நான் ஃபில்டருக்கு கொண்டு போயிடுறேன். அதே மாதிரி இந்த கேட்டகரி அப்படிங்கிறத நான் இங்கே ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நல்லா வந்து கவனிங்க. பிவோட் டேபிளில் நீங்கள் மல்டிபிள் ஸ்ப்ளிட்டை வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 1 by 1 வந்து இந்த மாதிரி தான் வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு பிவோட் டேபிளோட ரிசல்ட்டை நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதை நீங்கள் ஒரு காலம் வைஸ் வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள். பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே கிளாசிக் பிவோட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இப்போ காலம் வைஸ் வந்ததை நீங்கள் நல்லா கவனிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த ரோவில் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கேயே ரைட் கிளிக் பண்ணி இந்த சப் டோட்டலை வந்து எடுத்து விடலாம். இப்படி எடுத்தீங்கன்னா போயிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பியூரா தெரியும், இங்கே அந்த டிசைனுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே சப் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் டு நாட் ஷோ சப் டோட்டல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், இங்கேருந்து இது ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா கனடா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸில் வந்து எம்டியாக இருக்குது. பட் எனக்கு இந்த ஆஸ்திரேலியா இந்த இதுக்கும் வந்து இப்படி வரணும், ஆஸ்திரேலியா வரணும், இந்த இடத்துல கனடா வரணும், இந்த இடத்துல ஃப்ரான்ஸ் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரே ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த டிசைனுக்கு போயிட்டு ரிப்போர்ட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த ஐட்டம் ரிப்பீட்டாக வந்து ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஸ்திரேலியாவில் ஆக்சசரிஸ் எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு, ஆஸ்திரேலியாவில் அப்ளைன்சஸ் எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேட்டா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். அதே மாதிரி பிவோட் டேபிளில் ஒரு முக்கியமான ஃபீச்சராக என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேல்யூ இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸையும் வந்து கொண்டு போகிறேன். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த சம் ஆஃப் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம், எனக்கு டேரெக்டாக சேல்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இந்த வேல்யூவை இப்படி டெலீட் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு எரர் மெசேஜ் அடிக்கும் பாருங்கள். என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சேல்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த பிவோட் டேபிளில் இருக்குது, அதனால் மறுபடியும் வந்து என்னால் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு முன்னாடியே பின்னாடியே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், இந்த இது செட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி டெலிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் அடிஷ்னலாக கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். அந்த சம் ஆஃப் அப்படிங்கிறதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிவோட் டேபிளில் ஒரு ஃபில்டர் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எத்தனை வேல்யூஸை வேண்டுமானாலும் நீங்கள் ஃபில்டருக்கு கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராடக்ட்டை வந்து நான் ஃபில்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இந்த ஃபில்டரில் கொண்டு போய் விட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிவோட் டேபிள் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பிவோட் டேபிள் அனலைஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இங்கே உங்களுக்கு நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடம் பாருங்கள் ஷோ ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இந்த இன்சர்ட் ஸ்லைசர் அப்படிங்கிற ஆப்ஷன், இன்சர்ட் டைம்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிவோட் டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த இன்சர்ட் ஸ்லைசர் அப்படிங்கிறது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த கேட்டகரி, அதாவது இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது இங்கே ட்ராப் டவுனில் இப்படி இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி வேணும், ஒரு ஆப்ஷன் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிவோட் டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பிவோட் டேபிள் அனலைஸ் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இங்கே உங்களுக்கு எது அந்த ஸ்லைசராக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படி செலக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா, எல்லா வேல்யூவும் மாறுறதை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைசரில் நீங்கள் மல்டிபிள் வேல்யூ செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஸ்லைசரை யூஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது மந்த்து, இயரு, இந்த மாதிரி டேட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்லைசர் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே பிவோட் டேபிள் அனலைஸுக்கு போயிட்டு இன்சர்ட் டைம்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய டேபிளில் டேட் ஃபார்மெட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது மட்டும்தான் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம்லைன் ஃபார்மெட்டில் வந்துடும். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலமாக இங்கே இருக்க வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான விதத்தில் இந்த ஸ்லைசர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைசர் பொதுவாக எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிராஃப் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இந்த ஸ்லைசரோட பர்பஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். டேஷ்போர்டு கிரியேஷன்ஸில் இந்த ஸ்லைசரோட பர்பஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்லைசரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த பிவோட் டேபிள் சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிவோட் டேபிள் பாருங்கள், கரெக்டாக இது வரைக்கும் தான் ரெஃபர் ஆகி இருக்குது. இப்போது நான் ஒரு டேட்டாவை இந்த ரா டேட்டாவோட ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த டேட்டாவை நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது 21 அப்படிங்கிறத நான் இங்கே போட்டுறேன். ஓகேங்களா, சாரி, 21 அப்படிங்கிறத போட்டுறேன். இப்போது அதே பிவோட் டேபிளுக்கு போயிட்டு சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள், 20 வரைக்கும் தான் அந்த டேட்டா ரெஃபர் ஆகிருக்கும். 21 வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஆகிருக்காது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு 23 அப்படிங்கிறத வந்து போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டாவை ஃபுல்லாக ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு இங்கே பிவோட் டேபிளில் மறுபடியும் டாப்பில் இருந்து இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல்லாக ரெஃபர் ஆயிரும். அதற்கான வேல்யூஸும் இங்கே அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நியூ ரோ ஆட் பண்ணும்போது நீங்கள் பிவோட் டேபிளோட ரெஃபரன்ஸை மறக்காமல் சேஞ்ச் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிவோட் டேபிளோட ரிசல்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த ரெஃப்ரெஷ் எதற்கு அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே இப்போ வந்து 93,000 அப்படின்னு இருக்கு. நான் 94,000 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். இப்போ மாற்றிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகாது. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் போனீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் கவர் ஆகிருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிவோட் டேபிளை ரெஃப்ரெஷ் பண்ணலை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகிருக்கும். நீங்கள் மல்டிபிள் பிவோட் டேபிள்ஸ் ஒரே டேட்டா சோர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா எல்லா பிவோட் டேபிளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிரும். ஸோ ஒன் டைமில் எல்லா பிவோட் டேபிள்ஸையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஒரு பிவோட் டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போது எனக்கு இங்கே கண்ட்ரி பிரேக் டவுனில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே இருக்கக்கூடிய இந்த கேட்டகரியை ரிமூவ் வந்து பண்ணிடுறேன். இப்போது எனக்கு கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வேணும் அப்படின்னா மறுபடியும் நான் போயிட்டு எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணி இங்கே இன்சர்ட் பிவோட் டேபிள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிவோட் டேபிளை இப்படி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பிவோட் டேபிள் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நான் எனக்கு வேண்டிய இடத்துல ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு பிவோட் டேபிள் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இந்த பிவோட் டேபிளை காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த பிவோட் டேபிள் இப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பிவோட் டேபிள் அனலைஸுக்கு போயிருங்க. இங்கே செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்டையர் பிவோட் டேபிள் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு
ஜஸ்ட் உங்களுக்கு வேண்டிய இடத்துல வச்சுட்டு நீங்கள் பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்ட்ரியை எடுத்துட்டு நீங்கள் இந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கேட்டகரி வைஸ் பிவோட் டேபிள் ரொம்ப சுலபமாக நீங்கள் கிரியேட் பண்ணிட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிவோட் டேபிளை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இல்லைங்க, எனக்கு பிவோட் டேபிளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மூவ் பிவோட் டேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபுல்லாக அப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துக்கு அதை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் வி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த பிவோட் டேபிளை ஈஸியாக மூவ் பண்ணிட முடியும். பிவோட் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இந்த ஃபீல்டு ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே குவான்டிட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குவான்டிட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலோ அல்லது இந்த ப்ராடக்ட் ப்ரைஸுக்கும் சேல்ஸ் ப்ரைஸுக்கும் இடையில உள்ள அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஒரு காலமை இன்சர்ட் பண்ணி இப்போ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து இன்சர்ட் பண்ணி இது மைனஸ் இது, அதாவது ப்ராடக்ட் ப்ரைஸ் மைனஸ் சேல்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறத போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அந்த டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஒரு பிவோட் டேபிளை யூஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது இன்கரெக்டாக வந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட்டுறது கழிக்கிறதுல பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துடாது. பட் ஒரு நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து இந்த கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸை தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு இன்கரெக்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பிவோட் டேபிள் அனலைஸ் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இந்த பிவோட் டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா தான் பிவோட் டேபிள் அனலைஸ் ஷோ ஆகும். இதில் இந்த ஃபீல்டு ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் கால்குலேட்டட் ஃபீல்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே உங்களுக்கு தேவையான ஃபீல்டு நேமை கொடுங்க. நான் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதில் என்ன ஆக்ஷன் செய்யணுமோ, மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை டிவைட் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நான் சேல்ஸ் ப்ரைஸை மைனஸ் ப்ராடக்ட் ப்ரைஸோட வந்து மைனஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு நீங்கள் இங்கே ஃபீல்டை வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் சம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு ரிசல்ட் வந்து தந்திருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் பிவோட் டேபிளில் ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டை வந்து ஆட் பண்ணணும். சரி, இப்போ ஒரு டைம் வந்து நீங்கள் அந்த கால்குலேட்டட் ஃபீல்டை ஆட் பண்ணிட்டீங்க. இப்போது அதை அப்டேட் பண்ணணும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணணும்ல, அதை நீங்கள் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அங்கேயே போங்க. ஜஸ்ட்டு கால்குலேட்டட் ஃபீல்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பார் இருக்கும். ஜஸ்ட் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். ஜஸ்ட்டு இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நீங்கள் டிஃபைன் பண்ண ஃபார்முலா வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு எரர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மாடிஃபை அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த கால்குலேட்டட் ஃபீல்ட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிளில் நீங்கள் ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டை ஆட் பண்ணணும் அண்ட் மாடிஃபை வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவோட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிவோட் சார்ட் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நம்ம பிவோட் டேபிள் மோஸ்ட்லி வந்து இந்த கிராஃப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பிவோட் சார்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிராஃப்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா வந்து இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இதை போயிட்டு கிராஃப் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கணும். பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிவோட் சார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த 3 வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த காம்போக்கு போயிட்டு நான் இந்த சம் ஆஃப் டிஃப்ரென்ஸை மட்டும் லைனில் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான கிராஃப் வந்து கிரியேட் ஆகிருச்சு. அந்த டிஃப்ரென்ஸும் இங்கே இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இந்த பிவோட் சார்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக பிவோட் டேபிளை ரெஃபர் பண்ணி ஒரு கிராஃபை வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் இந்த பிவோட் அனலைஸ்க்கு போனீங்கன்னா ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா
இப்போ நம்ம எந்த ஒரு பிவோட் டேபிளுமே கிரியேட் பண்ணல அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு ரா டேட்டா. இப்போ நீங்க இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னாவே, இங்க பிவோட் டேபிள் அப்படிங்கிறதும் காட்டும். பக்கத்திலேயே ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ பிவோட் டேபிள் அப்படின்னா நம்ம மேனுவலா போயிட்டு பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு டேட்டா இருக்கு. பட் எனக்கு எந்த மாதிரியான பிவோட் டேபிள கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நீங்க ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்ஸ் அப்படிங்கிறத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டேட்டாவ எக்ஸெல் ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் பண்ணும். அதுல இருந்து என்ன மாதிரியான பிவோட் டேபிள நீங்க பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத, அதுவே உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கு பாருங்க. இதுல நீங்க பாருங்க. உங்களுக்கு இதுல சூட் ஆகுற பிவோட் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கண்ட்ரி வைஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் இத செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிவோட் டேபிள் ரொம்ப சுலபமா வந்து கிரியேட் ஆயிரும். நீங்க எதையுமே செய்ய தேவையில்ல. ஜஸ்ட் ஒன் கிளிக் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ நீங்க இவ்வளவு நாள் வந்து பிவோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. பட் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிவோட் டேபிளுக்கு சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன நீங்க யூஸ் பண்ணவே தேவையில்ல அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து போயிற முடியும். எப்பவுமே உங்களுக்கு ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா, அந்த டேட்டாவ ஃபர்ஸ்ட் டேபிளா கன்வெர்ட் பண்ணிருங்க. இப்போ நீங்க ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் இன்சர்ட்க்கு போயிட்டு டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிரியேட் பண்ணிருங்க. மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் ஓகே குடுத்துருங்க. இப்ப பாருங்க, நான் அதே மாதிரி ஒரு டேட்டாவ ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க. 22 Jan 2020 24 அப்படின்னா, இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு டேட்டாவ இன்சர்ட் பண்ணும்போது, அந்த டேபிளோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க மாறுனத பார்க்க முடியும். ஸோ இதனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நம்ம சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் குடுத்து ஒவ்வொரு டைமும் டேட்டா ஆட் பண்ணும்போது, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அத நீங்க இந்த மாதிரி ஒரு டேபிளா ஃபார்மேட் பண்ணிட்டு, இத ரெஃபர் பண்ணி ஜஸ்ட் இன்சர்ட்க்கு போயிட்டு பிவோட் டேபிள் குடுத்து ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி கண்ட்ரி வைஸ் நீங்க சேல்ஸ் பிரைஸ எடுக்குறீங்க அப்படின்னா, மறுபடியும் ஒரு வேல்யூவ இதுல ஆட் பண்ணும்போது, நீங்க போயிட்டு அதாவது இப்ப 23 Jan 24 அப்படின்னு போயிட்டு, நீங்க ஒரு டேட்டாவ ஆட் பண்றீங்க அப்படின்னா, மறுபடியும் யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேஞ்ச் டேட்டா சோர்ஸ்க்கு போயிட்டு அந்த ரேஞ்ச வந்து மாத்துவோம். பட் நீங்க இப்போ அத ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. செலக்ட் டேபிள் ஆர் ரேஞ்சுன்னு தான் இருக்கும். என்டையர் டேபிளோட நேம் தான் இந்த இடத்துல வந்திருக்கும். ரேஞ்ச் வந்திருக்காது. ஸோ என்டையர் டேபிளுமே வந்து செலக்ட் ஆகியிருக்கிறதுனால, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அத நீங்க வந்து பண்ணாமலேயே ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த வேல்யூ இங்க ஆட் ஆனத நீங்க பார்க்க முடியும். ஸோ நீங்க ஒரு பிவோட் டேபிள கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுடைய ரா டேட்டாவ டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு, நீங்க ஒரு பிவோட் டேபிளா அத வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்க போயிட்டு டேட்டாவ ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய தேவையில்ல. இந்த வீடியோல பிவோட் டேபிள் குறித்து நம்ம பல்வேறு விஷயங்கள வந்து பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி ஒரு கால்குலேட்டட் ஃபீல்ட எப்படி ஆட் பண்ணணும், எப்படி வந்து ரிப்பீட் பண்ணணும், அதே மாரி எப்படி மூவ் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், அதே மாதிரி எப்படி கிராஃப் கிரியேட் பண்ணணும், எப்படி ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்ஸ வந்து கிரியேட் பண்ணணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள இந்த வீடியோல நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது தவிர உங்களுக்கு இன்னும் நெறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ கிளியர் பண்றேன். நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக எக்ஸல் குறித்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.